செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது தென்னிலங்கையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கைது சுரேஷ் சாலவினுடைய கைதாக இருக்கின்றது. அந்த கைதின் பின்னர் யார் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற தேடல் இன்னும் அதிகரித்திருக்கின்றது. முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் டிஎம்பிபி கட்சியின் தலைவருமான பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த கைது விசாரணைகளை தொடர்ந்து அதன் நீட்சியாக இப்போது சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மற்றும் பல இராணுவத்தினர் பல முன்னேற்பாடுகளை செய்வதாக அறிய கிடைக்கின்றது. புலனாய்வு அதிகாரிகள் பலர் இப்போது பதட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அன்றைய காலங்களில் ஆட்சியை ஏற்படுத்திய பலரும் பதட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் சட்டத்தரணி உதய கம்பன்பில் அவர்கள் பிள்ளையானை சந்தித்து வந்த பின்னர் அவர் ஒரு முக்கியமான தகவலை வெளிப்படுத்துகின்றார். பிள்ளையானின் கைதின் பின்னர் அடுத்தது நீங்கள் தான் கைது செய்யப்பட போகிறீர்கள். அது மட்டுமல்லாது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு அடுத்ததாக கோட்டபாய ராஜபக்ச தான் கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற தகவலை உதய கம்பன்பில் வெளிப்படுத்துகின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது உதய கம்பன்பில் அவர்கள் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதும் முதலாக பிள்ளையான் தரப்பு சட்டத்தரணியாக அதற்குள் சென்று வந்தவர். அதனுடைய நீட்சியாக அன்று அவருக்கு அந்த தகவல் கிடைக்கப்பெற்றதா அல்லது ஏதோ ஒரு வகையில் இவர் பிள்ளையானோடு உரையாடுகின்ற போது அவருக்கு அருகில் அங்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவதானித்த வண்ணம் இருந்ததாகவும் தான் சட்டத்திரணி என்கின்ற வகையில் அங்கு சுயாதீனமாக கதைக்க முடியாது என்கின்ற தகவலை உதய கம்பன்பில் அவர்கள் வெளிப்படுத்தினார். அப்படியாயின் உதய கம்பன்பில் அவர்கள் அறிந்திருந்தாரா சுரேஷ் சாலவின் கைதை, அல்லது பிள்ளையான் உதயகம்பன் பிலவிடம் கூறினாரா அடுத்தது சுரேஷ் சாலே அதுக்கு அடுத்ததாக கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறார் என்று? இது ஒரு பெரும் குழப்பமாக இருக்கின்றது. இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது கோட்டாபாய ராஜபக்ச தொடர்பில் எந்த அடிப்படையில் உதயகம்பன் பில கூறினார்? ஒரு சட்டத்திரணி என்றால் அவர் ஒரு விசாரணைகளுக்கு முரணாக அல்லது விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது அதனை குழப்புகின்ற வகையில் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அப்படியாயின் சுரேஷ் சாலவின் கைதை உதயகம்பன்பில முன்னரே அறிந்திருந்தாரா அல்லது பிள்ளையான் கைதின் பின்னர் உடனடியாக சிறைகளுக்கு சென்று பிள்ளையானை சந்திக்க சென்றதன் நோக்கம் அடுத்தடுத்து யார் கைது செய்யப்பட போகிறார்கள் அல்லது பிள்ளையான் தரப்பால் யார் யாருடைய பெயர்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தேடலுக்காக அவர் சென்றாரா? ஆனால் அன்று அவரோடு முழுமையாக தனிப்பட்ட ரீதியில் உரையாட முடியாது என்று உதயகம்பன்பில கூறினார். அதனையும் கடந்து இந்த கைது பட்டியலை பிள்ளையான் தரப்பிடமிருந்து இவர் பெற்றாரா என்கின்ற பலத்த சந்தேகம் இப்போது நிலவுகின்றது. ஒருவேளை வருகின்ற வாரம் ஒரு முக்கியமான கைது எதிர்பார்க்கப்படுகிறதா? முக்கிய பதவி நிலை அரசியல்வாதி ஒருவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலோடு தொடர்பான ஒருவர் கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருக்கின்றது. புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் எந்த ஒரு தகவலும் வெளியில் வர முடியாமல் இருக்கின்றது. புலனாய்வு கட்டமைப்பு மிகவும் இறுக்கமாக இருக்கின்றது. புலனாய்வு கட்டமைப்பில் ராஜபக்சக்களுக்கு சார்பாகவும் ராஜபக்சக்களால் பதவி வழங்கப்பட்ட பலர் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது இடமாற்றம் வழங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது விசாரணை வலயத்தில் என்ன இடம்பெறுகிறது என்பதை அறிவதில் கூட ராஜபக்ச தரப்புகள் பெரும் நெருக்கடி மற்றும் பெரும் சஞ்சலத்தோடு இருக்கின்ற தகவல் தென்னிலங்கையில் வெளியாகின்றது. கடந்த காலங்களில் கைதுகள் இடம்பெறுவதற்கு முன்னரே அந்த கைது தொடர்பான தகவல் எதிர்த்தரப்புக்கு கிடைத்துவிடும். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த நிலைமை முழுமையாக தடைப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேஷ் சாலவை சந்தித்து திரும்பிய சட்டத்தரணி சஞ்சீவ வீரவிக்ரம் அவர்கள் ஒரு கருத்தை கூறுகின்றார். அவருடைய கருத்து எவ்வாறு அமைகிறது என்றால், அவருடைய கருத்திலே பல சந்தேகங்களும் அங்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளையும் அவர் முன்வைக்கின்றார். சுரேஷ் சாலவை பொறுத்தவரையில் அவருடைய நிலைப்பாடுகளையும் அவருடைய கடந்த கால வாழ்க்கையையும் பகிர்ந்து கொண்டதாக கூறுகின்றார். சுரேஷ் சாலவை பொறுத்தவரையில் பாட்டனார், அவருடைய தந்தை மற்றும் 2 சகோதரர்கள், தற்போது ஒருவர் மேஜர் ஜெனரலாக இருப்பதாகவும் ஒரு சகோதரர் படை நடவடிக்கை போரின் போது படை நடவடிக்கையின் போது காயமடைந்து அவர் விசேட தேவையுடையவராக இருப்பதாகவும் அங்கவீனம் அடைந்திருப்பதாகவும் சுரேஷ் சாலே தன்னிடம் கூறியதாக குறித்த சட்டத்தரணி கூறுகிறார். அது மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒரு கருத்தையும் கூறுகிறார். தன்னுடைய தந்தை மலையை சேர்ந்தவர், அதே போன்று தன்னுடைய தாய் ஒரு கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர் என்றும் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாது நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதில் சுரேஷ் சாலே, அதாவது தான் 37 ஆண்டுகளாக
பணியாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், சிறைச்சாலையில் சுரேஷ் சாலை அவர்கள் கண்ணீர் வடிப்பதாகவும் அதற்கு சாட்சியாக அதன் அருகிலே இருந்து பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசார் தான் அதற்கு சாட்சி என்றும் கூறுகின்றார். ஏனென்று சொன்னால் இவர்கள் உரையாடுகின்ற உரையாடல்களை போலீசார் தங்களுடைய அறிக்கைகளாக எழுதி அதன் பின்னர் அந்த குறித்த அதிகாரிக்கு வழங்க வேண்டிய ஒரு நடைமுறை இருக்கின்றது. அப்போது கண்ணீர் விட்டு அழுததாகவும் சுரேஷ் சாலை குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் தான் சுரேஷ் சாலையை பற்றி இப்போது நீதிமன்றம் மிக தெளிவாக கூறிவிட்டது. அதாவது சுரேஷ் சாலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் நேரடியாக தொடர்புடையவர் என்று நீதிமன்றம் கூறிவிட்டது. கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நிதிக்குமார் அவர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டு அவர் கூறிய விடயத்தை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம். சுரேஷ் சாலே தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல் அல்லது அந்த இடம்பெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளின் போது கடமை தவறியமை அல்லது வேறு விடயங்கள் சார்ந்தவை அல்ல என்றும் நீதவான் சுட்டிக்காட்டினார். இவர் இதோடு தொடர்படுகிறது என்பது கடமை தவறியதற்காக அல்ல, இவர் நேரடியாக இதனோடு தொடர்படுகிறார். ஆனால் குறித்த சட்டத்தரணி அவர்கள் தன்னுடைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் அந்த காலப்பகுதியிலே இலங்கையில் இல்லை, அவர் இலங்கைக்கு வெளியில் இருந்தார் என்றெல்லாம் அவர் கூறுகிறார். அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஜெனரல் சாலே நாட்டில் இருக்கவில்லை. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையில் மலேசிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உயர் பதவி ஒன்றிற்காக அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். மலேசியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் அவர் கடமையாற்றினார். 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரையில் இந்திய இராணுவ கல்லூரி ஒன்றில் கற்கநெறி ஒன்றை பூர்த்தி செய்வதற்காக சென்றிருந்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்ற தினத்தில் ISI அல்லது அரச புலனாய்வு பிரிவில் அவர் பிரதானியாக கடமையாற்றவில்லை. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சுரேஷ் சாலே இலங்கை இராணுவத்திலோ அல்லது புலனாய்வு பிரிவிலோ எந்த ஒரு பதவியையும் வகிக்கவில்லை. ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று இது தொடர்பில் விசாரணை நடத்தியது. சுமார் 1000 சாட்சியாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணைகளின் போது எந்த ஒரு இடத்திலேனும் ஜெனரல் துவான் சுரேஷ் சாலே என்ற பெயர் பற்றி குறிப்பிடப்படவில்லை. அவரது சகோதரரும் மகனும் அவரை பார்வையிடச் சென்றனர். மகனுக்கு பார்வையிட அனுமதி மறுக்கப்பட்டது. மகன் பார்வையிட வேண்டுமானால் போலீஸ் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. போலீஸ் அறிக்கை ஒன்று வழங்குவதற்கு 2 மாதம் முதல் 6 மாதம் வரையில் கால அவகாசம் தேவைப்படும். எனினும் ஜெனரல் சுரேஷ் சாலே 3 மாதங்களுக்கே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சுரேஷ் சாலேவின் சகோதரர் ஒரு இராணுவ மேஜர் ஜெனரல் ஒருவர். அவர் ஏற்கனவே போலீஸ் அறிக்கை பெற்றுக்கொண்டதனால் அவரினால் தனது சகோதரரை பார்வையிட முடிந்தது. ஷானி அபேசேகரவின் இந்த சட்டம் எங்கு உள்ளது? கடுமையான மன உளைச்சலில் சுரேஷ் சாலே இருக்கின்றார். சுரேஷ் சாலே கடுமையாக துன்புறுத்தப்பட்டுள்ளார். நாட்டுக்கு இவ்வளவு பாரிய சேவையாற்றிய சுரேஷ் சாலே அவர்களை இவ்வாறு துன்புறுத்துவதனை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா என்பதை மட்டுமே நான் கேள்வியாக எழுப்புகின்றேன். இந்த காலப்பகுதியில் தான் பலருடைய கண்ணீர் கதைகள் நமக்கு ஞாபகம் வருகிறது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர்களுடைய கண்ணீர் கதைகளிலும் பல யதார்த்தங்கள் இருக்கின்றது, பல வலிகள் இருக்கின்றது. கடந்த காலங்களில் தான் காலம் பின்னர் தண்டித்திருக்கின்றது. இப்போது அவர்கள் செய்த குற்றங்களுக்கு அவருடைய காலப்பகுதியிலே தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு சிறந்த உதாரணமாக அரசியல் பரப்பிலே நாங்கள் பலரை பார்க்கலாம். இன்று சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எப்படி ஈழத்தமிழர்களுக்கு அநீதி இழைத்தாரோ இன்று அவர் எப்படி ஒரு அனாதையாக இருக்கின்றார், அரசியல் ரீதியில் அனாதையாகி இருக்கின்றார். அரசியலில் அவரை யாரும் தேடுவதில்லை. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் விடுதலை புலிகளை பிளவடை செய்து தமிழ் மக்களை பலவீனப்படுத்தினார் என்று அவருடைய நிலையை பாருங்கள். மஹிந்த ராஜபக்ச ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு பெரும் யுத்தத்தை நடத்தி அதில் ஒரு பெரும்
மனித பேரவலம், மனித இன அழிப்பே இடம்பெற்றிருந்த தமிழின அழிப்பிடம் என்று அவருடைய நிலையை பாருங்கள். இவை அத்தனைக்கும் காரணமாகவும் எல்லா விடயங்களிலும் விட்டுக் கொடுக்காமல் கடும்போக்கோடு நடந்து கொண்ட கோட்டாபாய ராஜபக்ச தனக்கு கிடைத்த பதவி காலத்தை நடத்தி முடிக்கவில்லை. அதன் பின்னர் பாருங்கள் அவர்களுடைய நிலைமையும் இப்போது எப்படி இருக்கின்றது என்று. ராஜபக்ச குடும்பம் மற்றது ராஜபக்சக்களின் சகாக்கள் பலர் கெஹலிய ரம்புக்களை யுத்தம் இடம்பெற்ற போது யுத்தத்தில் இறப்பதெல்லாம் விடுதலை புலிகள், பொதுமக்கள் அல்ல. அது இடம்பெறுவது, அதாவது ஒரு பொதுமக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு யுத்தம் என்று கூறி என்ற கெகலிய ரம்புக்வெல சிறைச்சாலையும் வீடுமாக தெரிகின்றார். அதற்கு மேலதிகமாக இன்று இலங்கையில் பலருடைய வரலாறுகளை பார்க்கலாம். இப்போது தண்டனைகள் என்பது கடந்த காலங்களில் தான் தண்டனைகள் தாமதமாக வழங்கப்படும், அல்லது அவர்கள் இல்லாத போது அவருடைய குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு இயற்கை நீதியாக தண்டனை வழங்கப்படுகின்ற வரலாறு இருந்தது. இன்று தண்டனைகள் உடனுக்குடன் எழுதப்படுகிறது. சுரேஷாலே தனக்கு அங்கு இடம்பெறுகின்ற, தன்னால் இந்த இடத்திலே இருக்க முடியாது, நான் இப்படியான ஒரு நிலையில் இருக்கிறேன் என்று கண்ணீர் விட்டு அழுததை அவருடைய சட்டத்தரணி அவர்கள் வெளிப்புறத்திலே கூறியிருக்கின்றார். இவையெல்லாம் வரலாற்று அடையாளங்கள் என்பதை விட இவையெல்லாம் வரலாற்று ரீதியான வழங்கப்படுகின்ற ஒரு பெரும் தண்டனை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடியது. இந்த சூழ்நிலையில் யார் தவறுவிட்டாலும் அவர்களுக்கு தண்டனை உறுதி என்பது மட்டும் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சட்டத்தரணி அவர்கள் இன்னும் ஒரு கருத்தையும் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே கூறுகிறார். 1000க்கு மேற்பட்டவர்கள் சாட்சியம் வழங்கி இருக்கின்றார்கள். 1000க்கு மேற்பட்டவர்கள் வழங்கிய சாட்சியத்தில் ஒருவர் கூடவா சுரேஷாலவின் பெயரை உச்சரிக்கவில்லை. அது மட்டுமல்லாது சுரேஷாலவின் பெயரை யாரும் உச்சரிக்கவில்லை. இவர்கள் வேண்டுமென்றே இதனோடு இணைத்துக் கொண்டார்கள். சகோதரனும் சுரேஷாலவின் மகனும் சுரேஷாலவை பார்வையிட சென்றிருக்கின்றார்கள். சென்ற போது மகனுக்கு பார்வையிடுவதற்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. காரணம், போலீசார் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். குறித்த போலீஸ் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கு 2 அல்லது 2 தொடக்கம் 6 மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. சில வேளை அதை முன்னுக்கும் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது போலீஸ் நடைமுறையாக இருக்கின்றது. சுரேஷாலவின் சகோதரரும் சுரேஷாலவின் மகனும் சுரேஷாலவை சிறைச்சாலையில் பார்வையிட சென்ற போது சுரேஷாலவின் மகனுக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. சுரேஷாலவின் சகோதரர், அதாவது அந்த இப்போது படையில் இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார். அவர் ஏற்கனவே போலீசாருடைய அறிக்கையை பெற்று வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. சுரேஷாலவின் மகன் அந்த அறிக்கையை பெற்று பின்னர் தான் சுரேஷாலவி அவருடைய தந்தையை பார்க்க முடியும் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அவருக்கு அந்த பார்ப்பதற்கான அனுமதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் 2 தொடக்கம் 3 வாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக சுரேஷாலை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. சுரேஷாலவின் சகோதரர் மேஜர் ஜெனரலாக பதவி வகிக்கின்றவர் தான் அந்த போலீசாரினுடைய அனுமதியை பெற்று பார்வையிட சென்றார். இப்போது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. சுரேஷாலவை பொறுத்தவரையில் மன அழுத்தத்தின் உச்சத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. மன அழுத்தத்தின் உச்சத்தில் இருந்ததாகவும் அல்லது புலம்புவதாகவும் கூறப்படுகிறது. உளவியல் ரீதியாக இவ்வாறான கைதுகள் ஒரு பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை. உண்மையை கூறிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும். இந்த செவ்வியை பார்க்கக்கூடிய சுரேஷாலவின் உறவினர்கள் அல்லது அவருடைய நண்பர்கள் அல்லது அவருடைய சட்டத்தரணிகள் சுரேஷாலவிடம் ஒரு விடயத்தை கூறலாம். உயிர்த்த தாக்குதல் என்பது நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியாயின் உயிர்த்த தாக்குதலில் இவர் மேலதிகமாக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார், அரசியல் ரீதியாக பழிவாங்கப்படுகிறார் என்று கூறுவீர்களாக இருந்தால் நீதிமன்றம் கூறியதை எப்படி சவாலுக்கு உட்படுத்த முடியும்? கோட்டை நீதவான் மிக திட்ட தெளிவாக, இலங்கையில் இருக்கக்கூடிய நீதித்துறை என்பது மிகவும் சுயாதீனமான ஒரு துறை. அந்த துறை மிக திட்ட தெளிவாக கூறியிருக்கிறது. இசுரு நிதிக்குமார் அவர்கள் கூறியிருக்கின்றார், இந்த உயிர்த்த தாக்குதலோடு நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றார் சுரேஷாலை. அதில் மாற்று கருத்தில்லை. அப்படியாயின் இப்போது சட்டத்தரணி கூறுவதாக இருக்கலாம், நாமல் ராஜபக்ச கூறுவதாக இருக்கலாம், அனைத்தும் நீதிமன்ற அவமதிப்புக்குள் வந்துவிடும் அல்லவா? இவ்வாறான ஒரு கேள்வியும் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே இன்னும் ஒரு கூற்று இருக்கின்றது. நியாயமான, வெளிப்படையான மற்றும் பக்கச்சார்பற்ற எந்த ஒரு விசாரணையும் நாம் ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்க போவதில்லை. சுரேஷாலவின் விசாரணை மீது எதிர்ப்பு தெரிவிக்க போவதில்லை என்று அர்த்தம் கொள்ளலாமா? நாமல் ராஜபக்சவினுடைய கருத்து என்பதுதான் இங்கு இப்போது கூறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாரம், அதாவது நாளை ஆரம்பிக்க போகின்ற திங்கட்கிழமைக்கு பின்னர் ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி, அரசியல் பரப்பிலே இப்போது பணியாற்றக்கூடிய ஒருவர் உயிர்த்த தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் யார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பல மில்லியன் டாலர் பெறுமதியான வினாவாக இருக்கின்றது. ஒருவேளை அந்த கைது இடம்பெறுவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஏற்படுத்தி விட்டார்கள் என்றுதான் நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்தி கிடைக்கின்றது. எனவே அந்த கைது நடவடிக்கையும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் இலங்கையை சுடுகாடாக்கியதில் தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு நிகர் யாரும் அல்ல.
தமிழ் மக்கள் மீதான யுத்தத்தை கட்டவிழ்த்து அந்த மக்களை நாதியற்றவராக்கியதும் இதே தென்னிலங்கை. பொருளாதார ரீதியாக இலங்கையை முழுவதுமாக பண ரீதியாக சூறையாடி கொள்ளையடித்தவர்களும் இதே தென்னிலங்கை. தொடர்ச்சியாக இந்த நாடு இந்த நிலைக்கு இருப்பதற்கும் தமிழ் மக்கள் மீது ஏவப்பட்ட ஒரு யுத்தம் தான் காரணமாக இருக்கின்றது. சுரேஷ் சாலையை பொறுத்தவரையில் அவருடைய சட்டத்தரணை கூறுவது போன்று அவர் இப்போது மன அழுத்தத்தில் இருக்கின்றார், அழுது புலம்புகின்றார் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். இவர்கள் ஏன் இதனை கூறுகிறார்கள் என்று உளவியல் ரீதியாக சற்று தொலைநோக்காக சென்று சிந்தித்த போது இந்த கருத்துக்கள் சிங்கள மக்கள் மத்தியில் யுத்தத்தை வழிநடத்தியவர்கள், விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்ட பல இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். எனவே அரசுக்கு எதிராக இதனை திசை திருப்ப முற்படுகிறார்கள். ஆனால் இப்போது சிங்கள மக்கள் அந்த மனநிலையையும் கடந்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த மனநிலை கடக்கப்பட்டதனால் தான் அரசு துணிந்து முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசை பொறுத்தவரையில் இப்போது இந்த முடிவுகளை அதிரடியாக எடுப்பதற்கு காரணம் சிங்கள மக்கள் மத்தியிலே இப்போது இந்த விடயங்கள் பெரிய அளவிலே எடுத்துக்கொள்ளப்படாது என்பதனால் தான் அரசு இந்த விடயங்களிலே ஒரு தத்துணிவோடு முன்னெடுத்து செல்வதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது வடக்கு கிழக்கிலே பல விடயங்களோடு தொடர்பு பட்ட அல்லது வடக்கு கிழக்கிலே பல துணை ஆயுத குழுக்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்ததாக கூறப்படுகின்ற சுரேஷ் சாலவி மீதும் இன்னும் ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. துணை ஆயுத குழுக்களை வழிநடத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டுக்களை அசாத் மௌலானா அவர்கள், பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த அசாத் மௌலானா அவர்கள் கடந்த காலங்களிலே குறிப்பிட்டார். அப்படியாயின் அவர் இதற்கு சாட்சியம் வழங்குவேன் என்று கூறினார். அசாத் மௌலானா வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அசாத் மௌலானா அந்த விடயங்களை கையாளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? அசாத் மௌலானாவை இந்த விசாரணை தரப்புகள் அணுகி அவரிடமிருந்த வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் தான் இந்த விசாரணைகள் அடுத்த கட்டத்தை கடந்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எல்லாம் இருக்கின்றது. அசாத் மௌலானா இல்லாமல் இந்த விசாரணையை முன்னோக்கி கொண்டு நகர்த்துவதில் ஒரு சற்று சிக்கல் இருக்கின்றது. அந்த சிக்கல் நிலை இப்போது தளர்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், ஒருவேளை அவரிடம் காணொலி மூலமான சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுகிற நடைமுறை இருக்கிறதோ என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இன்னும் ஒரு அறிக்கை இலங்கைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. FBI-யினுடைய அதிமுக்கியமான ஒரு அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இறுதி அறிக்கை கடந்த வாரம் அளவிலே இலங்கை அரசின் கைகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹரான் ஹாசிம் என்பதனை அந்த அறிக்கை உறுதிப்படுத்தியிருக்கிறதோடு அந்த அறிக்கையிலே தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹரான் ஹாசிம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. சஹரான் ISIS அமைப்புகளுடன் தொடர்பானதோடு இலங்கையிலும் பலர் அவரோடு இணைந்து செயற்பட்டிருக்கின்றார்கள். ISIS இலங்கை அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ISIS அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த விடயங்கள் உள்ளடங்கிய இலங்கையோடு தொடர்பான படையினர் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் துணை ஆயுத குழுக்கள் தொடர்பான ஒரு நீண்ட அறிக்கையை FBI தரப்பாலும் இலங்கை அரசிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாமாக இணைத்துத்தான் இந்த வருகின்ற வாரம் கைதும் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட போகிறவர் யார், எவ்வாறான கைதுகள் இடம்பெற போகும், யார் இதற்குள் சிக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் இனி வரப்போகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.